ஓம் சிவாய. விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமையான இன்று ஜனவரி 22, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 3:18 இரவு வரை அஷ்டமி, பின்னர் நவமி, நட்சத்திரம் சுவாதி 2:34 காலை வரை, பிறகு விசாக நட்சத்திரம், யோகம் சூலம் 4:37 காலை வரை, அதன் பின் கண்டம், கரணம், கௌளவம் 3:18 இரவு வரை, பிறகு செய்துளை 4:31 காலை வரை, பிறகு கரசை. இன்று சூலம் வடக்கு, பரிகாரம் பால், நாள் சமநோக்கு நாள், பிறை தேய்பிறை. இன்று மரண யோகம் 2:34 காலை, பிறகு சித்த யோகம் காலை 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. இன்னைக்கு சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் புறப்பாடு இருக்குது. மதுரை ஸ்ரீ செல்லாத்தம்மன் சிம்மாசனத்தில் பவனி வரக்கூடிய காட்சி இன்னைக்கு இருக்குது. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலாபிஷேகம் ஆராதனை செய்யக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. அயோத்தி ராமர் கோயில் துவங்கி ஓராண்டு இன்று இந்த நிறைவுபடுற ஒரு ஆண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் ராமர் ஜாதகம் அப்படிங்கிறது உயர்ந்த ஜாதகம். அந்த ஜாதகத்தை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு உங்களோட பேக்கெட்லேயோ மணி பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல யோக பலன் இருக்குது. 6 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒரு ஜாதகம் அப்படின்னா அது ராமருடைய ஜாதகம். ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். காட்டிலையும் நேரங்காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டவர். இருந்தாலும் எந்த மனிதரும் இல்லை, இறைவனும் இருந்தாலும் அந்த கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கர்மாவை அனுபவித்தார். அதனால் ஆனாலும் பழைய செல்வாக்கை மீட்டு எடுத்துக்கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு உத்தம புருஷன் அயோத்தி ராமரை இன்னைக்கு வீட்டிலே வணங்கலாம். ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். அயோத்தி ராமர் கோயில் கட்டும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்ததோ அந்த சந்தோஷம் இந்த ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த நிறைவுனால் நீங்கள் வீட்டில் ராமரை நினைத்து கொண்டாடும் போது கண்டிப்பாக வழிபாடு பண்ணும் போது நல்ல பலனை உங்களுக்கு ராமர் கொடுப்பார், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கொடுப்பார். இதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்நோக்கி வரும் காலங்களில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய காலங்களாக அது அமையும். இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இப்போது அவரவர் ராசிக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறது சந்திரனுடைய அடிப்படையில் நம்ம பார்ப்போம். அதற்கு முன் இன்னைக்கு திருத்தலம் அப்படின்னு பார்க்கும்போது சகல வாஸ்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய தலம் திருவெற்குடி திருத்தலம். இங்கே தலங்களை அந்த தலத்துக்கு சென்று வர சகல வாஸ்து தோஷங்களை நிவர்த்தி பெறும் அப்படிங்கிறது தான் இந்த தலத்தோடைய சிறப்பு. முடிந்தால் திருவெற்குடி திருத்தலத்துக்கு சென்று வாருங்க. யாருக்கெல்லாம் வாஸ்து தோஷங்கள் இருக்கோ அவங்களாம் இந்த தலத்துக்கு, இந்த அற்புதமான தலத்துக்கு நீங்கள் சென்று வரலாம். இப்போது அவரவர் ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி பெருமை உண்டாகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி முடியும். உத்தியோகத்தில் இவ்வளோ நாளாக இருந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இன்றைக்கி சிரமமின்றி வேலை பார்க்குற அளவுக்கு இருக்கும். உங்கள் கடின உழைப்பை மற்றவர் பாராட்டக்கூடிய, பெருமை பாடக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ அமையும். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்கள்
எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்க ஒரு கோவத்தில் அதிகமாக வார்த்தையை விட்டுருவாங்க. அந்த வார்த்தையை விடாமல் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் போகணும். தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். வெளிநாட்டவர் வெளி மாநிலத்தில் போயிட்டு தொழில் பண்ணிக்கிட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி. நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அந்த ஆசையை நிறைவேறக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால ராமரை வழிபடுறதும் இல்லை பெருமாளார் எல்லாம் ஒன்று தான், பெருமாளை வழிபடுறதும் எல்லாம் நெய் தீபம் ஏற்றி வீட்டில் வழிபட்டாலுமே இன்றைக்கி அதிர்ஷ்டம் பொருளாதாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்காரங்க போட்டி பொறாமை அதிகரிக்கும். இன்றைக்கி அஷ்டமி திதினால் ரொம்ப சிரத்தை எடுத்து புது முயற்சி எடுக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்குது. அதனால் போட்டி பந்தயங்கள் எது வந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அப்படின்னு குவியக்கூடியதாக இருக்கும். எங்கெங்கே இருக்குது 11ஆம் இடத்து சனின்னு சொன்னாங்க, ஒரு லாபத்தையும் கொடுக்கல. லாபம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கும், எடுத்தோடனே கொடுக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது, மாணவர்களாக இருப்பின் மதிப்பெண் உயர்வு, உத்தியோகத்தில் இருக்கவங்க ப்ரொமோஷன்ஸ், இடமாற்றத்துக்கு கூடிய ஒரு பணம் அதிகரிக்கும், பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடியதாகும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் போட்டு வச்சிங்கன்னா அங்கே 10% நடக்கும். எங்கே மேடம் நடக்குது? உங்களுக்கு திசைகள் எல்லாம் யோகமாக இருக்கணும். உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது யோகமாக அவயோகமானு தெரிஞ்சுக்கோங்க. அவயோகமாக இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யோகமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, உட்கார்ந்த இடத்துல பணம் வந்துடும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். மிதுன ராசிக்காரங்கள் விவேகம் உள்ள ஆட்கள், அதாவது விவேகத்தை விட விவேகத்தை தான் ரொம்ப நிதானித்து போகிறவங்க மிதுன ராசிக்காரன். அது இன்றைக்கி நடக்கும். நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் சின்சியாரிட்டி பஞ்சுவாலிட்டியை கற்றுப்பாங்க. அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் ஏறக்கூடியதாக இருக்கும். புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறா. வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 30லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். நல்ல குடும்ப அமைப்பு உருவாகும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீர்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்க ராமரை வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மனசார நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, இல்லை விஷ்ணு பகவானை புதன்கிழமை புதன் ஹோரையில் ராமரை வழிபட்டாலும் சரி, விஷ்ணுவை வழிபட்டாலும் சரி, நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். கடகராசிக்காரங்க ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மாற்றமே ஏமாற்றமாக ஆகக்கூடாது இல்லை, ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அது நடக்கும். சில ஏமாற்றங்களில் நீங்கள் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் சொந்த பந்தங்கள்னாலேயோ இல்லை உங்களுடைய கணவன் மனைவி உறவுலையோ ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே பிரச்சனையாக முடியக்கூடாது அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகமும் வேணும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பரிவர்த்தனால் வந்துகின்ற சுமைகள் எல்லாமே இப்போது கலைந்து ஓடக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியதாக கடகராசிக்காரங்கள் உள்ளார்கள். கடகத்துக்கு கடல் கடந்து சென்று வாணிபம் செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ஐடி செக்டாரில் உள்ளவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாமே மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக உருவாகும். கடகராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதும், குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு வேணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அஷ்டம சனி இன்னும் முடியலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் மேற்கொண்டு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய பேர் உங்கள்கிட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணி அதை
எடுத்துகிட்டு போக பார்ப்பாங்க. நம்பிக்கையான ஆளுங்களே இதை செய்வாங்க. அதனால் ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிதானத்தில் தான் இருக்குது. அந்த நிதானம், கவனம், எச்சரிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நோக்கி போயிட்டுருக்கிறதுனால எதுலையுமே வண்டி வாகனத்தில், கணவன் மனை உறவில், உறவு வகையில், நண்பர்கள் வகையில் எல்லா வகையிலையுமே ரொம்ப கவனமாக யோசித்து செயல்படணும். சந்திராஷ்டமம் இருந்தாலே என்ன ஆகும்? பிரச்சனை வரும். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணும்? ரொம்ப அதிகமான மன உளைச்சலை, மன அழுத்தத்தை கொடுக்கும். அதெல்லாம் யோசிக்காமல் தொடர்ந்து ஒரு கடினமான உழைப்பை மட்டும் போடுங்க. கண்டிப்பாக விஷயங்கள் எல்லாம் சரியா, நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தே ஆகும். கன்னிராசிக்காரங்க சாந்தமாக இருக்கணும். இன்றைக்கி அமைதி, பொறுமை, நிதானம் அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. கன்னிராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா உழைப்புக்கு பேர் போனவங்க, டேலண்டானவங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு இரட்டைத்தன்மை அப்படின்றது இருக்கும். ஆசிலேஷன் மைண்டு. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது யோசிக்கிற நேரத்தில் நீங்கள் செயல்களை செஞ்சுட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு யோசிப்பீங்க. ஆனால் உங்களுடைய அடி ஒவ்வொன்றும் நிதானமாக இருக்கணும், நிதானமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து, அதெல்லாம் சேரக்கூடியதாகவும் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. பெண்களாக இருப்பின், கன்னிராசி பெண்களாக இருப்பின், வீடு, மனை, ஆடை, ஆபரணங்களை இயற்கையாகவே செய்தணும். உங்களுக்கு கன்னிராசி பெண்ணாக பிறந்தாங்கன்னா இன்னும் யோகம். இந்த யோகம் நல்லபடியான யோகமாக கண்டிப்பாக உருவாகும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க மகிழ்ச்சி உறக்கூடிய நல்ல நாள், மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கும். உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்கள் வழியில் உதவி கிடைக்கும். அவர்கள் மூலியமாக விருப்பத்தக்க சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். ராமரை இன்னைக்கு வழிபட்டாலும் ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருந்துடும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடு அப்படிங்கும் போது பெருமாளை வழிபடுறதும் ராமரை வழிபடுறதும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சக ராசிக்காரங்க நஷ்டம், கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆகிடும். இன்றைக்கி ஏதாவது தேவையில்லாத பண விரயம் வரும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பண கஷ்டம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். நிறைய பேர் பொருளாதார நெருக்கடியை இப்போ சந்திப்பீங்க. ஏதாவது ஒரு பொருள் தொழிலில் நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக ஸ்டாக்கை ஏற்றி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை உருவாக்கிடும். நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்கு சில குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லதை கொடுக்கும். ராமரை இன்றைக்கி அனுஷ்டிக்கும் போது வணங்கி வருவது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க இன்பம் மிகுதியான நாள். இன்றைக்கி சந்தோஷம் குடிக்கொள்ளும், நட்பு வட்டாரங்கள் விரியும், புது நட்பு கிடைக்கும். பழைய நட்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறு சிறு மகிழ்ச்சியை கொடுக்கும். தங்கத்தடைகள் இல்லாமல் உங்கள் தொழில் ஏற்றி நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். சைலண்ட்டாக ஜெயிக்கக்கூடியது தனுசு ராசிக்காரங்க. ரொம்ப உங்களுடைய மனசு சுத்தமாக இருக்கும். ஆனால் செயல்களில் ஈடுபடும் போது சில நேர்மை வழியை பயன்படுத்தும் போது ஒரு சில இடர்பாடுகள் வர்றது இயற்கை. அதனால் அந்த இயற்கையை மாறி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இருந்தாலும் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்தே தீரும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை குவிய குலதெய்வ வழிபாடும் ராமர் வழிபாடும் இன்னைக்கு நல்லதை கொடுக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அதுவே உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும். நிறைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். சந்தோஷம் குடிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உற்றார் உறவினர் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்க சிவ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி பண்ணிக்கோங்க. புதன்கிழமையில் சிவன் வழிபாடு மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய ராமர் அவதார புருஷன் அவருடைய வழிபாடு இன்றைக்கி முக்கியமான நல்ல பலனை கொடுத்துரும். கும்பராசிக்காரங்க அச்சம் மிகுதியாகக்கூடிய அது நாளாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை பயப்படுவீங்க, ஏன்னா அது
தோல்வியுறக்கூடியதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாயை கிரியேட் ஆகும். அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். நிறைய மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைவார்கள். உங்களுடைய நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் யோசிக்காமல் செயல்படக்கூடாது. 100 முறை யோசித்து செயல்படணும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அனைத்து வகையிலுமே இன்றைக்கி முக்கிய இது பண்ண குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க, பேராசை பெரு நஷ்டம். அந்த பேராசையே உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும், ப்ராப்ளமாகிடும். அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசைகள் அல்ல, அதை நிறைவேற்றக்கூடிய எஃபர்ட்டில் இருக்குது. அந்த எஃபர்ட்டை நீங்கள் எடுக்கணும். 200% எஃபர்ட் எடுத்தால் 100%. ஏன்னா 7 சனி ஜென்ம சனியை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால எதுலேயுமே கவனம், எச்சரிக்கை, நிதானம். ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்களா அது அடிவேறு வரைக்கும் நீங்கள் நோண்டணும். ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போகக்கூடாது. விஷயங்கள் எல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற அமையறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடும் ராமர் வழிபாடும் இன்றைக்கி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெற என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.